ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. என்னங்க எத்தனை வாட்டி தாங்க வைரல் சொல்லுவீங்கன்னா, நேற்று ஃபுல்லாக ஷோவே வைரலாக தான் போச்சு. நிறைய பேருக்கு வைரல் அந்த ஷோவை பார்த்துட்டு வைரல் ஃபீவர் வந்துருச்சான். ஆனால் இப்போ நல்லா தான் இருக்காங்க. சரி, இந்த இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்துட்டு அப்படியே ஒரு களியாட்டம் மாறினாங்க. அதை நான் சொல்லவே இல்லை, அதை கண்டிப்பாக நான் சொல்லியே தருவேன்ற மாதிரி தான் இந்த வீடியோ. அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்துட்டு மஞ்சரி மேலே நிறைய பேருக்கு வந்து வன்மங்கள் இருக்குது. முத்துக்குமாரனுக்கு எவ்வளோ வன்மங்கள் இருக்கோ அதே மாதிரி வந்துட்டு இப்போ மஞ்சரி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக அருணுக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த போன வாரம் டாஸ்கில் கூட நிறைய இடங்களில் வந்து மஞ்சரியை வந்து ரொம்ப ஓவராக வந்துட்டு ஒரு பேசியிருப்பார், மார்க் பண்ணியிருப்பார் நம்ம அருண். ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சு, அருணை போட்டு பொழக்கணும் அப்படின்ட்டு. காரணம் என்னென்னா, அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் அவர் எடுத்த ஒரு முடிவால் மஞ்சரிக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்காம போயிருக்கும். ஸோ அழகாக அங்கே எடுத்து வைக்கிறாங்க. சொல்லுங்கள் மஞ்சரி, என்ன அப்படின்னா, சார் இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எப்படி நினச்சிருக்காங்க நான் சொல்லட்டுங்களா? இவங்க எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு ரீசன் சார், இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜெஃப்ரிக்கு கொடுத்தா உபயோகப்படும். எப்படி உபயோகப்படும்னு சொல்லி தான் சார் கொடுத்தாங்க. ஏன் இந்த விளையாட்டில் இவங்க முன்னேறி செல்லுன்ற அந்த புத்தியே இல்லையா சார்? இவங்க வந்து அவருக்கு உபயோகப்படும் கொடுக்குறாங்களே தவிர, இவங்களுக்கு கொஞ்சமாவது மூளை யூஸ் பண்ணி இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இப்படி கொடுக்கலாம் அப்படி கொடுக்கலாம் ஏதாவது ஒன்று யோசிச்சிருக்கலாமா சார்? அதை இவங்க பண்ண மாட்டாங்க. இப்போது ஜெஃப்ரிக்கு மட்டும் அது போதும் அப்படின்னா இவங்க என்ன டேஷ்காக இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்காங்க? சொல்லுங்கள் சார், எதுக்காக இருக்காங்க? அவங்க மட்டும் ஜெஃப்ரி மட்டும் வச்சுட்டு இவங்களாம் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதானே? எல்லாத்துக்கும் மேலே பிக் பாஸ் வந்து எதுக்காக சார் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தாரு? இவங்களுக்கு உபயோகப்படணும் அப்படின்ற காரணத்துக்காக கொடுத்தாரு? அப்படி கிடையாது. யார் இந்த டாஸ்கில் நல்லா எஃபர்ட் போட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ரிவார்டாக இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுக்கணும் அப்படின்றத அவர் கொடுத்துருக்காரு. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை யாரெல்லாம் கை தூக்குறீங்க சொல்லுங்கள், அவங்களுக்கு வேணுமா? இவன் நல்லா பேசுவான்டா, நம்ம கூட நல்லா ஃப்ரெண்டாக இருக்கான்டா, இவன் நல்லா பாவமாக இருக்கான்டா, இவனுக்கு கொடுப்போண்டா, இப்படி பண்ணி எல்லோரும் கையை தூக்கி கொடுத்துட்டா இருந்தால் என்ன சார் அர்த்தம்? அதுக்கு வந்து டாஸ்க்கே எல்லாமே பிக் பாஸ் கொடுத்து அதுக்கு கையை தூக்கி ஈஸியாக முடிச்சு விட்டு போயிடலாமே, அப்புறம் எதுக்கு டாஸ்க்கு? அதே மாதிரி பிக் பாஸும் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸை முன்னாடியே கொடுக்க மாட்டார். ஒரு டாஸ்க் முடிஞ்சு எண்டில் தான் கொடுக்குறாரு. அப்போ அது காரணம் என்ன? அந்த டாஸ்க்கை யார் எஃபர்ட் போட்டு நல்லா பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்குன்ற நோக்கத்துக்காக. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்தாவே அன்னைக்கு அந்த டாஸ்க்கை அந்த வாரத்தில் நடந்த விஷயங்களை பார்க்காம போயிடுறாங்க சார். கிபி 1943 இதுலேருந்து இது வரைக்கும் போச்சுன்னா இவங்க நல்லா இப்படி இருந்தாங்க, இப்போ சூப்பராக வந்துட்டாங்க, நான் நிறைய இடங்களை பார்க்குறேன் அப்படின்றாங்க சார். அந்த வாரத்துக்கு உண்டான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு அந்த வாரம் என்ன நடந்துச்சு அதை சொல்லுங்கன்ற மாதிரி நான் சொன்னேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எவ்வளவு அடிக்க முடியுமோ மூச்சு திணற அடித்தாங்க. அருணும் வலிக்காத மாதிரியே அழுகாமல் இருந்தார். கடைசியில் வந்துட்டு விஜய் சேதுபதி வந்து அச்சார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு கண்ணீர் கலங்க மாதிரி ஆகி கடைசியில் வந்து நான் இந்த பிக் பாஸ் விட்டு போகிறேன், இங்கே நின்று பேசுறதுக்கு நான் வெளியே போய் எதாவது பண்ணி நான் சம்பாரிச்சிக்கிறேன்ற மாதிரி கிளம்புனார். ஆனால் விஜய் சேதுபதியே உள்ளே ஸ்பெஷலாக என்ட்ரன்ஸ் கொடுத்து அவரை வந்துட்டு நீங்கள் உள்ளே இருங்க, உங்களோட சேவை எங்களுக்கு இன்னும் தேவைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி, நீங்கள் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு மஞ்சரி, அருண் இவங்க 2 பேரில் யாரோட சப்போர்ட் உங்களுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.